ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு சாய் இன்ஃபோ மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாகவும் கோர்ஸ் ஓரியன்டாகவும் காலேஜ் ஓரியன்டாகவும் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா, டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் இந்த கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குது, அதாவது 4 செமஸ்டராக படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து தோட்டக்கலையில் டிப்ளமோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 50,000 1.5 lakhs வரலும் இயருக்கு ஆகுங்க. அது வந்து நம்ம எங்கே படிக்கிறதுங்கிறது பொறுத்தும் இருக்குது. இது வயது வரம்புகள் கிடையாது. நம்ம 10th முடிச்சிருக்கணும். 10th வந்து பார்த்திங்கன்னா 55% மார்க்கு மேலே நம்ம எடுத்துருக்கணும். இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா நமக்கு என்னென்ன பொசிஷனில் ஜாப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு ஆப்ரேட்டர் இருக்குது, அப்புறம் உதவி மேலாளர் இருக்குது, அப்புறம் கிணறு சோதனை உதவி மேலாளர் இருக்குது, அதுக்கப்புறம் செயல்முறை ஆப்ரேட்டர், அப்புறம் புவியியலாளர், பெட்ரோலியம் புவியியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் பொசிஷன்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் படித்தா நமக்கு இருக்குது. அது வாங்க இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, இந்த கோர்ஸில் என்னென்ன விஷயத்தை நம்ம கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா தோட்டக்கலை படிப்புகள் வந்து டிப்ளமோ அப்படிங்கிறது 2 வருட கால படிப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது வந்து ஒரு பட்டய படிப்புக்கு சமமான ஒரு பாடநெறிகளை கொண்ட ஒரு படிப்புன்னு சொல்லாங்க. இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிர்கள், அப்புறம் தோட்டங்கள், அப்புறம் மலர்கள் வளர்ப்பு அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறது அந்த கோர்ஸ் நம்ம முழுக்க படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் தோட்டக்கலை பட்டம், தாவரங்கள், அப்புறம் பூக்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரங்கள், அப்புறம் தோட்டக்கலை மற்றும் அப்புறம் தாவரங்களை பாதிக்கும் பல்வேறு பூச்சிகள், அப்புறம் புழுக்கள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து என்ன எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸ் நம்ம முழுக்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டக்கலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலங்கார நோக்கங்கள், அப்புறம் சாயங்களுக்காக வளர்க்கப்படுற தாவரங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த தாவரங்கள் என்னென்ன, அதை எப்படி நம்ம வளர்க்கணும், அதை நம்ம எப்படி உற்பத்தி பண்ணணும், அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கு நம்ம எந்த மாதிரியான சத்துக்களை வந்து கொடுத்து வளர்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் நம்ம முழுக்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தோட்டக்கலை வல்லுநர்கள், அதாவது இந்த கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பூக்கள், பழங்கள், அப்புறம் வந்து கொட்டைகள், அப்புறம் காய்கறிகள் மற்றும் அப்புறம் மூலிகைகள் இருக்குது பார்த்திங்களா, அதோடு பார்த்திங்கன்னா அலங்கார மரங்கள், அப்புறம் புல்வெளிகள் வளர்க்கும் விவசாயங்கள் எப்படி அப்படிங்கிறத பற்றியும் இந்த கோர்ஸில் அவங்க படிப்பாங்க. இந்த கோர்ஸில் இந்த இதெல்லாம் படிக்கிறது மூலிமா பார்த்திங்கன்னா நிறைய பார்க்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது நிறைய புல் சமவெளிகள்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கில் நிறையவே இருக்கும். அந்த பொருட்களை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும், அந்த பொருட்களை நம்ம வந்து எப்படி வளர்க்கணும், அந்த பொருட்கள் அதிகமாக வளர்ந்துட்டால் அது எந்த மாதிரியான டயத்தில் வந்து நம்ம வந்து அந்த பொருட்களை வந்து வெட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே பார்க்லேயே பார்த்தீங்கன்னா சில மரங்கள் வந்து மனிதர்களோட விலங்குகளோட சேப்புக்கு வந்து வெட்டி விடுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து நம்ம எப்படி அதை ஒரு கலை நிறுத்தியுடன் வந்து அந்த மரங்களை வந்து நம்ம அந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரணும், அந்த மரங்கள் நல்லா வளர்கிறதுக்கு அதுக்கு உண்டான என்ன உரங்கள் கொடுக்கணும், அந்த மரங்களை வந்து பாதிக்காமல் புழுக்கள் பூச்சிகளிலிருந்து வந்து அதற்கு நம்ம எப்படி பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிற பற்றி இந்த கோர்ஸில் ஃபுல்லாக படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வீடு தோட்டங்கள், அப்புறம் மாடி தோட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி கார்டனிங், அப்புறம் மாடிக்கு மேலே இருக்கிற அந்த தோட்டங்களில் வந்து பழங்கள் பயிர்களை வந்து நம்ம எப்படி வந்து உற்பத்தி பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரைகளை நம்ம எந்த மாதிரியான வளர்க்கலாம், இருக்கிற கொஞ்சம் இடத்துல வந்து யூஸ் பண்ணி நம்ம கீரைகள், பழங்கள், மரங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் வந்து நம்ம எப்படி வந்து வளர வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். இது 2 இயர்ஸ் கோர்ஸுங்கிறதுனால உங்களுக்கு படிக்கிற அந்த டைமே தெரியாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தோட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியான இடத்துல தான் உங்களுக்கு வந்து பயிற்சிகள் வழங்கப்படும். நம்ம இதில் வந்து தியரட்டிக்கலாக எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை கற்றுப்போம், தாவரங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து தமிழகத்தின் தலைசிறந்த கல்லூரிகளில் நீங்கள் படிக்கணும், லோ ஃபீஸில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் வித் ஸ்காலர்ஷிப்போட. இதை பற்றின மேலும் டீட்டெயில் தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும், ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.